இப்ப ஒரு ஜவுளி கடைக்கு போறான்னு வச்சுக்கிறேன். ஜவுளி கடைக்கு போறியா, ஒரு மீட்டர் சட்டை துணி வாங்குற, ஷர்ட் பீட் வாங்குறியா, எப்படி ஷர்ட் பீட் ஃபுல்லாவே நீளமா விரிச்சு வச்சிருக்காங்களா, ஏதாவது கம்ப்ளீட் சுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரீசனா இடத்தை அடைக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அதே மாதிரி நம்ம செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏவோட லென்த், நம்ம செல்லுக்குள்ள ஹியூமனோட செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட லென்த் எவ்வளவு அப்படின்னா 2.2 மீட்டர். இப்ப இருக்கும் அந்த மீட்டர் டோட்டல் லென்த் ஆஃப் தி டிஎன்ஏ 2.2 மீட்டர். சரிங்களா? இப்ப இந்த 2.2 மீட்டர் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரு டிஎன்ஏவோட இது வந்து ஒரு நைட்ரஜனஸ் பேஸ், இது ஒரு நைட்ரஜனஸ் பேஸ், நைட்ரஜன் கார்பன் சொல்லுவோம். கவனி, இது ஒன்று இது ஒன்று, இது ரெண்டுமே என்னது நைட்ரஜன் பேஸ். இந்த ரெண்டு நைட்ரஜன் பேஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய தூரம், ஒரு நைட்ரஜன் பேஸ்க்கோ இன்னொரு நைட்ரஜன் பேஸ்க்கோ இடையில இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவு அப்படின்னா 0.34 நானோமீட்டர்னு சொல்லிட்டாங்க புக்ல. சரியா? ரெண்டு நைட்ரஜன் தாரத்துக்கு நடுவுல கூடிய தூரம் எவ்வளவு? 0.34 நானோமீட்டர். என்ன எழுதியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய மொத்த நைட்ரஜன் காரங்களோட எண்ணிக்கை 6.6 × 10⁻⁻⁹ கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இந்த டிஎன்ஏவோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஃபார்முலா ஒன்று அப்படியே புரிவாக்க மாதிரி சொல்லிட்டோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஒரு இரண்டு நைட்ரஜன் காரங்களுக்கு இடையே உள்ள தூரம் இன்டு மொத்த நைட்ரஜன் காரவரிசைகளின் எண்ணிக்கை. இத போட்டோம்னா நமக்கு எதோட நீளம் கிடைச்சிடும்? டிஎன்ஏவோட நீளம். சரிங்களா? டிஎன்ஏவோட மொத்த நீளம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2.2 மீட்டர். இதுதான் வந்து டிஎன்ஏவோட நீளம். ரெண்டு வகையான செல் இருக்கு நம்ம இதுல. ஒன்னு வந்து யூகாரியோட், ஒன்னு ப்ரோகாரியோட். என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? ரெண்டு செல்லையும் பாருங்க. இந்த செல்லுக்கு இந்த செல்லுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த இது வந்து உட்கரு, இது வந்து என்னது உட்கரு. இந்த உட்கருக்குள்ள தான் யார் இருக்காங்கன்னா டிஎன்ஏ இருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ். ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ்னா டிஎன்ஏ தான், இதுவும் டிஎன்ஏ தான். ஆனா டிஎன்ஏ எங்க இருக்குன்னா சைட்டோபிளாசத்துல இருக்கு. ஒரு செல்லோட சைட்டோபிளாசத்துல டிஎன்ஏ இருக்கு. இது வந்து டிஎன்ஏ, இந்த செல்ல வந்து டிஎன்ஏ வானது ஒரு உட்கரு. அந்த உட்கருக்குள்ள குரோமோசோம், அந்த குரோமோசோம்குள்ள யார் இருக்காங்கன்னா டிஎன்ஏ. ஒரு செல்லுல உண்மையான உட்கரு இருந்துச்சுன்னா அந்த செல்லுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா யூகாரியோட்டிக் செல். ஏற்கனவே சொல்லிருக்கோம் இல்லையா? யூகாரியோட்டிக் செல்னா என்ன இருக்கும்? உண்மையான உட்கருடைய செல். இந்த உட்கரு இருக்கா, அந்த உட்கருக்குள்ள யார் இருக்காங்க? டிஎன்ஏ. ஆனா இதுல வந்து உண்மையான உட்கரு இருக்காங்க இல்ல. இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசத்துல. ஆனா டிஎன்ஏ எதுல இருக்கு? சைட்டோபிளாசத்துல இருக்கு. அதனால இது பேரு ப்ரோகாரியோட்டிக். ப்ரோனா முன்னால அப்படின்னு அர்த்தம். ப்ரோனா முன்னால, கேரியோனா குரோமோசோம் அல்லது உட்கரு. உட்கரு வர்றதுக்கு முன்னால தோன்றிய உயிரி அப்படியே உயிர் தோன்றிய செல் வச்சுக்கலாம். அதனால இது ப்ரோகாரியோட். யூகாரியோட்னா யூனா உண்மையான, கேரியோனா என்ன சொல்லுவோம்னா ஒரு குரோமோசோம் அல்லது உட்கரு. அதனால உண்மையான உட்கருடைய செல்களுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா யூகாரியோட் உயிரிகள். அதே மாதிரி உண்மையான உட்கரு அற்ற உயிரிகளுக்கு செல்களுக்கு ப்ரோகாரியோட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இதுலயும் டிஎன்ஏ இருக்கு, இதுலயும் டிஎன்ஏ இருக்கு. சயின்டிஸ்டோட நேம் என்னப்பா? ஜூப்ரா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன அப்படின்னா யூனினீம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, ஒற்றை இலை கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை வெளியிடுறாரு. அதே ஒற்றை இலை கோட்பாடு, இந்த டிஎன்ஏவானது ஒரு புரதத்தோட சுற்றி காணப்படுகிறது, ஒரு புரதத்தோட இணைந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாரு. யார் சொன்னாங்க? ஜூப்ரா அப்படிங்கிற என்ன கொள்கை? ஒற்றை இலை கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கையை முதல்ல சொல்றாரு. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூகாரியோட்லயும் ப்ரோகாரியோட்லயும் டிஎன்ஏ எப்படி பொறுத்து காணப்படுகிறது. எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு டிஎன்ஏவோட நீளமானது உட்கருவின் அளவை விட பெரியது. உண்மையான உண்மைதானே? இதான் உட்கருவோட அளவு. இந்த உட்கருவோட அளவுக்குள்ள நம்ம எதை இவ்வளவு பெரிய டிஎன்ஏ, இவ்வளவு பெரிய டிஎன்ஏ அப்படியே வைக்க முடியுமா? உட்கருக்குள்ள வைக்க முடியாது. சரி, இந்த கேஸ் நம்ம இப்படி வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு வழியில இந்த டிஎன்ஏ வந்து எதுக்குள்ள இருக்கணும்? உட்கருக்குள்ள இருக்கும். அது எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத என்ன சொல்லணும்னா டிஎன்ஏ பொதிதல் முறை. ஓகேவா? இப்போ ப்ரோகாரியோட்ல எப்படி டிஎன்ஏ பொதிந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ரோகாரியோட்டிக் செல். நல்லா கவனிங்க. ஒரு ப்ரோகாரியோட்டிக் செல் உண்மையான உட்கரு இருக்குமா? இருக்காதா? இருக்காது. ஆனா இந்த டிஎன்ஏ ஆனது உண்மையான உட்கரு இல்லை அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே செதறி காணப்படுதா? டிஎன்ஏ இல்ல, ஒரு வட்ட வடிவமாக சைட்டோபிளாஸ்ட்ல ஒரு இடத்துல காணப்படுது. எப்படி சார் இருக்கு அப்படின்னா, நல்லா கவனி.
எல்லா டிஎன்ஏ மூலக்கும் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் மாலிகுல்னு சொல்லுவோம் இல்லையா, உயிரிய மூலக்கூறுகள், அது எல்லாமே என்ன தன்மை கொண்டது அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் அப்படின்னு என்ன சொல்லுவோம், எதிர்மின் தன்மை கொண்டது. டிஎன்ஏ என்ன தன்மை கொண்டது, எதிர்மின் தன்மை கொண்டது. இந்த டிஎன்ஏ எதிர்மின் தன்மை கொண்டது அப்படின்றதுனால இந்த டிஎன்ஏ ஆனது ஒரு நேர்மின் தன்மை கொண்ட ஒரு புரதத்தோடு இணைந்து என்ன சொல்றது புரியுதா, டிஎன்ஏ என்ன தன்மை கொண்டது, எதிர்மின் தன்மை, புரதம் என்ன தன்மை கொண்டது, நேர்மின் தன்மை. இப்ப யாராவது சேர்றாங்க, நேர்மின் தன்மை கொண்ட ஒரு புரதமும் எதிர்மின் தன்மை கொண்ட ஒரு டிஎன்ஏ சேர்ந்து சைட்டோபிளாசத்துல ஒரு வட்ட வடிவமா ஒரு இடத்துல அமைஞ்சிருக்காங்க. இந்த அமைப்புக்கு பேரு நியூக்ளியாய்டு. என்ன சொல்லுவோம், நியூக்ளியாய்டு. ப்ரோகாரியோட்ல டிஎன்ஏ ஆனது சைட்டோபிளாசத்துல மையத்துல ஒரு புரதத்தோட இணைந்து காணப்படும். அந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்லுவோம், நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். 2 மார்க்ல கேட்பாங்க. இப்போ ப்ரோகாரியோட்ல டிஎன்ஏ கொடுத்தது முடிஞ்சு போச்சா, சிம்பிளா என்ன சொல்லணும், எதிர்மின் தன்மை கொண்ட நேர்மின் தன்மை கொண்ட ரெண்டும் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தாது நியூக்ளியாய்டு. இப்படிதான் ப்ரோகாரியோட்ல டிஎன்ஏ ஆனது என்ன ஆயிடுது, சைட்டோபிளாசம். இப்போ நம்ம அடுத்த ஏரியா வரோம் அப்படின்னா இது நீங்க வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன முடிஞ்சு போச்சு, ப்ரோகாரியோட் முடிஞ்சு போச்சா, அடுத்து யாரு, யூகாரியோட். இந்த யூகாரியோட்ல இவ்வளோ பெரிய லென்த்தான டிஎன்ஏ நம்ம எப்படி பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். யூகாரியோட் டிஎன்ஏவோட லென்த் எவ்வளவு சொன்னேன் ஏற்கனவே, 2.2 இல்லையா. இது எதுக்குள்ள இருக்கணும், உட்கருக்குள்ள. சரிங்களா, எப்படி உட்கருக்குள்ளரா பொதிந்து காணப்படுதுன்னா இது என்ன சொல்லுவோம்னா ஹிஸ்டோன் புரதம்னு சொல்லுவோம். அன்னைக்கு என்னது ஹிஸ்டோன் புரதம். அந்த ஹிஸ்டோன் புரதத்தோட பேர் நல்லா கவனிங்க, H2A ஒரு புரதம் சரியா, ரெண்டாவது H2A ல 2, அது மாதிரி H2B ல 2, H3 ல 2, H4 ல 2, மொத்தம் எத்தனை புரதம் நினைக்கிறீங்க, H2A ல 2, H2B ல 2, H3 ல 2, H4 ல 2, மொத்தம் எத்தனை புரதம், 8 புரதமா. சரிங்களா, இந்த 8 ஹிஸ்டோன் புரதம் இருக்கிறதா இதுக்கு பேரு ஹிஸ்டோன் என்மம் அப்படின்னா ஹிஸ்டோன் ஆக்டோமர்னு சொல்லுவோம். இந்த 8 புரதம் ஹிஸ்டோன் புரதங்களும் நேர்மின் தன்மை கொண்டது. இந்த டிஎன்ஏ ஆனது என்ன தன்மை கொண்டது, எனவே யாருன்னா இந்த டிஎன்ஏ இந்த ஹிஸ்டோன் புரதத்தை என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு சுத்துறாங்க. இப்படி சுத்தி என்ன ஆயிடுச்சுன்னா பேக்கேஜ் ஆயிடும். சரிங்களா, இப்ப இந்த இடத்துல யாரா இருக்காங்க, டிஎன்ஏ இருக்காங்களா, இந்த டிஎன்ஏவும் ஹிஸ்டோன் புரதமும் சேர்ந்த இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஏற்கனவே ப்ரோகாரியோட்ல என்ன சொன்னோம், நியூக்ளியாய்டு. இப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்லைன் பண்ணிக்கோ, நியூக்ளியோசோம்னா என்ன அப்படின்னா ஒரு ஹிஸ்டோன் புரதமும் 8 ஹிஸ்டோன் புரதமும் டிஎன்ஏவும் சேர்ந்த ஒரு அமைப்பு பேர் என்ன சொல்லுவோம்ப்பா, நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ஹிஸ்டோன் புரதத்தை யாரை சுத்திட்டாங்கன்னா டிஎன்ஏ சுத்திட்டாங்க. இப்ப இதுல ஒரு நியூக்ளியோசோம்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரத்தோட எண்ணிக்கை எத்தனை கேட்பாங்க, நீட் கொஸ்டின் வேற. 200 நைட்ரஜன் காரங்கள் இருக்கும். ஒரு நியூக்ளியோசோம்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரத்தோட எண்ணிக்கை எத்தனை, 200. ஆனா ஒரு நியூக்ளியோசோமையும் இன்னொரு நியூக்ளியோசோமையும் இணைக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா இணைப்பு. 2 நியூக்ளியோசோமை இணைக்கிறது இணைப்பு டிஎன்ஏ, 2 டிஎன்ஏ இணைக்கிறது H1. 2 நியூக்ளியோசோமை இணைக்கிறது டிஎன்ஏ. சரிங்களா, இப்போ இது யாராகவே டிஎன்ஏவும் ஹிஸ்டோன் புரதமும் சுத்துறாங்க. 2 சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, முதல்ல ஒரு 6 நியூக்ளியோசோம், அடுத்து ஒரு 40 நியூக்ளியோசோம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ டிஎன்ஏ என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தமா சுருண்டாச்சு. ஓகேவா, இதுக்கு பேர் சொல்லிடலாம் சுத்தியாச்சு. இந்த சுத்தினதுக்கு அப்புறம் இந்த டிஎன்ஏ எதுக்குள்ள இருக்கும், உட்கருக்குள்ள எல்லாம் மாறினா குரோமாட்டினா மாறியும். இப்போ அந்த டிஎன்ஏ சுத்தி வச்சாச்சா, இப்போ இதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உட்கருக்குள்ள டிஎன்ஏ வானது எப்படி பொதித்து காணப்படும், நிறைய சுத்தி எது கூட சுத்தி காணப்படுது, எது கூட சுத்தி என்ன புரதத்தோட சுத்தி காணப்படுது, புரதத்தோட சுத்தி டிஎன்ஏ ஆனது எதுக்குள்ள பொதித்து காணப்படுது, உட்கருக்குள்ள. இப்போ ஒரு உட்கருக்குள்ள அந்த டிஎன்ஏ ஆனது எப்படி பொதித்து காணப்படுது அப்படின்னா இது ஒரு நியூக்ளியோசோம், இது ஒரு நியூக்ளியோசோம், இது ஒரு நியூக்ளியோசோம், 3 நியூக்ளியோசோம். சரிங்களா, ஒரு நியூக்ளியோசோமுக்கும் 2 நியூக்ளியோசோமுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ பேர் என்ன சொல்லுவோம், இடைவெளி. இந்த மாதிரி தான் ஒரு மணியில போட்ட பாசி மாதிரி நியூக்ளியோசோம் வரிசையா அமைஞ்சிடும். சரிங்களா, இந்த ஆக்சுவலா இது ஒரு நியூக்ளியோசோம், இப்படி நியூக்ளியோசோம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்கு அப்படியே சுத்தி எதுக்குள்ள இணைஞ்சிருக்குன்னு சொன்னேன்,
இப்போ எப்படி உட்கருக்குலர் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா குரோமாட்டினா அமைஞ்சிருக்கும். நல்லா கவனி, குரோமாட்டின் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். 2 வகையான குரோமாட்டின் டிஎன்ஏவில் இருக்கிறாங்க. ஒன்று வந்து யூக்ரோமாட்டின், இன்னொன்று ஹெட்டரோக்ரோமாட்டின். கடைசி பாட்டு வந்துட்டோம். நல்லா கவனி, யூக்ரோமாட்டின்னா என்ன? நல்லா கவனி, இந்த இடத்துல பாருங்க நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், தனித்தனியா இருக்கா நெருக்கமா இருக்கு? தனித்தனியா இருக்கு. அப்ப 2 நியூக்ளியஸும் இடையில நிறைய என்ன இருக்கு? கேப். இந்த மாதிரி நியூக்ளியஸும் இடையில நிறைய கேப் இருந்துச்சுன்னா இந்த குரோமாட்டினுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூக்ரோமாட்டின். யூக்ரோமாட்டின் கடைசியில பக்கம் 77ல கடைசி பக்கம் 77ல கடைசி பேராகிராஃப் பாரு. 2 யூக்ரோமாட்டின் அப்படின்னா குரோமாட்டின் ஆனது எப்படி தனித்தனியா, அதாவது இந்த நடுவுல 2 நியூக்ளியஸ் மாதிரி எப்படி இருக்கும்? தனித்தனியா இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு யூக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவோம். இதுல படியெடுத்தல், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும், ஈஸியா நடக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த நியூக்ளியஸ் எப்படி இருக்கு? தனித்தனியா இருக்கா நெருக்கமா இருக்கு? நெருக்கமா இருக்கு. நெருக்கமா இருக்கு. அந்த மாதிரி நெருக்கமா இருந்துச்சுன்னா என்ன பேர் வைக்கலாம்? ஹெட்டரோக்ரோமாட்டின் பேர் வைக்கலாம். இந்த குரோமாட்டினோட பகுதிகள் தளர்வா பொதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு பேரு யூக்ரோமாட்டின். நெருக்கமா பொதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஹெட்டரோக்ரோமாட்டின். யாரு ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, எது வந்து அந்த புரத உற்பத்தியில பங்கு பெறும் அப்படின்னா யூக்ரோமாட்டின் வந்து என்னது? புரத உற்பத்தியில பங்கு பெறும். இந்த ஹெட்டரோக்ரோமாட்டின் வந்து புரத உற்பத்தியில அங்க இருந்து பார்க்கும்போது எந்த ஸ்ட்ரக்சர் உனக்கு படிச்சுட்டு தெரியுது? இது தெளிவா தெரியுதா? இது தெளிவா தெரியுது? தெளிவானா பார்த்தோன்னா ஒரு அடர்த்தியான ஸ்ட்ரக்சர் எது தெரியும்? இது அடர்த்தியான ஸ்ட்ரக்சரா தெரியுதா? அப்ப இது வந்து என்னன்னா சாயம் இருக்கும்போது ரொம்ப டார்க்கா, அதாவது டார்க்னா தமிழ் என்ன சொல்லியிருக்கோம்? ஹெட்டரோக்ரோமாட்டின் அடர்வா சாயம் இருக்கும், யூக்ரோமாட்டின் வந்து அடர்வா சாயம் இருப்பது இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி தான் டிஎன்ஏவானது ஒரு உட்கருக்குள்ள பொதிந்து காணப்படுது. இது வரைக்கும் கேட்காத ஒரு பயமா. சரியா? இதுல என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. சொன்னா ஒற்றை இடைவெளி வெளியிட்டவையார சூப்ரா உட்கருவோட அந்த அகலத்தை விட டிஎன்ஏவோட நீளமானது டிஎன்ஏவோட நீளம் எவ்வளவு? 2.2 மீட்டர். சரிங்களா? அதனால டிஎன்ஏவானது எதோட இணைஞ்சிருக்கு? மின்தன்மை கொண்டது, எதிர்மின்தன்மை. புரதமானது நேர்மின்தன்மை. அந்த எதிர்மின்தன்மை கொண்ட டிஎன்ஏவானது யாரோட சேர்றாங்க? இந்த புரதம் என்ன புரதம்? நேர்மின்தன்மை கொண்ட புரதத்தோட சுத்தி எதுக்குள்ள இருக்குன்னா டிஎன்ஏ இதுக்குள்ள உட்கருக்குள்ள. அதே மாதிரி ப்ரோகாரியோட்ல பொறுத்த வரைக்கும் இது வந்து யூகரியோட். ப்ரோகாரியோட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹிஸ்டோன் புரதம் கிடையாது. நார்மலா என்ன கொடுத்துருக்காங்க? புரதம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த புரதத்தோட யார் இணைஞ்சிருக்காங்க? டிஎன்ஏ இணைஞ்சு சைட்டோபிளாசம்ல ஒரு பகுதியில இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு நியூக்ளியாய்டு. இதுல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ பிளஸ் புரதத்தோட ஸ்ட்ரக்சருக்கு பேரு நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எது கேட்டாலும் சரி, யூகரியோட் கேட்டாலும் சரி, ப்ரோகாரியோட் கேட்டாலும் சரி, என்ன பாயிண்ட்ஸ் ஆதரவு வாங்குறீங்களோ அதை எழுதணும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா தேங்க்யூப்பா. தேங்க்யூ. Thank you very much. Thank you.